ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலர்ந்த திராட்சை சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட் கர்ப்பிணிகளுக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதனால் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு உலர் திராட்சை பெரும்பாலும் ஆரோக்கியமானது என்றாலும் அதில் சில தீமையும் இருக்குது. கருப்பு உலர் திராட்சையை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிற போது செரிமான பிரச்சனை ஏற்படுத்தலாம். இந்த உலர் திராட்சையில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறனால சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், சிலருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமும் ஏற்படலாம். அதனால் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முதல் 3 மாதங்களுக்கு இந்த உலர் திராட்சை எடுக்கிறது ரொம்ப நல்லது. உலர் திராட்சையில் ஒலியாலோலிக்கின்ற அமிலம் உள்ளது. நம்ம பற்களில் ஏற்படுற சூத்தப்பொருள்லேருந்து இது பாதுகாக்குது நம்மளை. வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை அழிக்க ரொம்ப சிறப்பானது ஒன்று. ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலுக்கு இது சிறந்த மருந்தாக செயல்படும். நைட்டு 10 திராட்சையை ஊற வச்சு காலையில் சாப்பிட்றதுனால குடல் இயக்கத்தை சரி பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சாப்பிட்றதுனால ரத்த அணுக்களை உருவாக்குது. கர்ப்ப காலத்தில் குழந்த வளர்ந்து உங்கள் ஊட்டச்சத்தை எடுத்துக்கிறதுனால பெண்களுக்கு இரத்த சோகை ஏற்படும். இதிலேருந்து பாதுகாக்க உலர் திராட்சை எடுக்கிறது நல்லது. இதில் விட்டமின் பி அதிகமாக இருக்கும். அது மாதிரிக்கு இரும்புச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யுது. கர்ப்ப காலத்தில் சில மாற்றங்கள், ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படும். அப்போது அந்த மாற்றத்தில் சிலருக்கு பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரிக்கு ஏற்படும் போது புற்றுநோயாக ஆரம்பிக்கும். இந்த உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையா இருக்கிறதுனால ப்ரீ ரேடிக்கல்ன்ற புற்றுநோய்க்கு உருவாக்கக்கூடிய ஒரு செல்லை அழிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த உலர்ந்த திராட்சையில் ஏராளமான ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது. நாம் உண்ணும் உணவுலேருந்து தேவையான விட்டமின்ஸை நம்ம உடலுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கருப்பு திராட்சை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரிக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான ஆற்றலை இந்த கருப்பு திராட்சை கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அது மாதிரிக்கு நமக்கு சோப்பிரசவம் ஆகும்போது அதுக்குரிய ஆற்றலை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருப்பு உலர்ந்த திராட்சை நீங்கள் சாப்பிட்றதுனால கருவில் இருக்க குழந்தையோட கண் பார்வை நன்றாக தெரியும். உலர்ந்த கருப்பு திராட்சையில் கால்சியமும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கும். அதனால் உலர்ந்த திராட்சைகளை சாப்பிட்றது மூலம் குழந்தையின் எலும்பு வளர்ச்சிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் சுகர் ஏற்பட்டாலும் மிதமான அளவில் இந்த கருப்பு திராட்சை எடுக்கும் போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். எந்த சைடு எஃபெக்டும் காமிக்காது, கரெக்டான அளவில் எடுத்துக்கிற போது. சிலர் கருப்பு திராட்சை சாப்பிட்றதுனால குழந்தை கருப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிக்கெல்லாம் இல்லை, குழந்தை கருப்பாலாம் பிறக்காது. நீங்கள் கருப்பு திராட்சை சாப்பிடும் போது உங்களோட பிளட் ப்யூரிஃபை ஆகி உங்கள் குழந்தைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மாதிரிக்கு உங்களுக்கு ரத்த சோகை இருந்தாலும் ரத்த அணுக்களை அதிகரிக்க செய்ய இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் 5 எடுத்துக்கோங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் 5 சாப்பிடும் போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.